அண்மைச் செய்தி. சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு வருகிறது. தற்போது திருவொற்றியூரில் பெண்ணை மாடு முட்டி தாக்கியதில் 50 தையல்கள் போடும் அளவிற்கு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களிடமிருந்து இந்த ஆண்டு இதுவரை 43.05 லட்சம் அபராதம் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அளித்திருக்கும் தகவலில் வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்த எருமை மாடு ஒன்று பெண்ணின் மீது கடுமையாக மோதியது சென்னையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த மாடு பறிமுதல் செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் மாட்டுத் தொழுவத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த இதுவரையில் 1117 மாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் சாலையில் சுற்றித் திரிக்கூடிய மாட்டின் உரிமையாளர்களிடம் இருந்து இதுவரை இந்த ஆண்டு 43.5 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மாடுகளை சாலையில் சுற்றித் திரிய விட வேண்டாம் என்றும், தொழுகைகளில் மாடுகளை பராமரிக்குமாறு சென்னை மாநகராட்சி மாட்டின் உரிமையாளருக்கு அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.